என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ்குமார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, விருதுநகர் மாவட்டம் கீழ் அலைநல்லூரில் ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாத்துமே தெரியும். அது சம்மந்தமாக தம்பி மருதுன்ற ஒரு தம்பி வந்து தொடர்பு கொண்டு அண்ணே உங்களோட கடைசி காணொலி வந்து பார்த்தோம், நீங்கள் வந்து சரியாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க, அதனால தானே சில விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு வந்து தம்பி வந்து சொன்னாப்புல. அவரோட கருத்தை நம்ம கேட்டிருந்தோம். அவரோட ஆடியோன்னு அதில் பதிவு செய்கிறேன், கேளுங்க. அதாவது அவருக்கும் நம்ம தேவேந்திரோட வேலை சமூகத்துக்கு ரெண்டு பேத்துக்குமே அந்த அறிவுரை வந்து சொல்லியிருந்திருக்கோம். அதே போல் ஒரு சில வீடியோக்கள் வந்து முதல்ல உங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தானே பிரச்சனை ஆரம்பித்தாங்க அப்படின்னு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து தம்பி அனுப்பிச்சாப்புல. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டு ஆடியோ இல்லாமல் அனுப்பிச்சிருந்தாப்புல. அந்த ஆடியோவில் சவுண்ட் இல்லாத போது தெரியுது சரி அவங்க பக்கத்து ஒரு சின்ன தவறு இருக்குது அப்படின்றது. அதை நம்ம பெருசு எடுத்து விரும்பலை, சரிங்களா. அப்புறம் ஒரு கல்யாண நிகழ்வு வந்து தேவேந்திரன் கோட்டையில் மனவிழா அப்படின்ற ஒரு பேனர் வச்சுருந்தா சொன்னாங்க. அதை நான் தம்பிட்டு சொன்னேன், தம்பி அந்த மாதிரி அவங்க வச்சுருந்தாங்கன்னா நீங்களும் வந்து அகமுடையார் கோட்டையில் திருமண விழா அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்க, இதை பெருசு எடுத்தாங்க அப்படின்றது தம்பிட்டு வந்து சொல்லியிருந்தோம். இது வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதை நம்ம தகவல் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நாம் அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் ரெண்டு சமூகங்கள் வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கிக்கிறாமல் ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக வந்து கொண்டாடுங்க, எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழுங்க. இப்போ அந்த தம்பி அதான் சொன்னாப்புல, நாங்கள் இனிமேல் அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வந்து இனிமேல் நாங்கள் இருக்கிறோம்னே அப்படின்னு சொன்னாப்புல. நீங்கள் ஒரு முறை வந்துட்டு ரெண்டு மக்களையும் சந்தித்து நீங்கள் வந்து பேசி இந்த பிரச்சனை நீங்களே முடிச்சுட்டு போங்கனே அப்படின்றத தம்பி வந்து சொல்லியிருந்தாப்புல. கண்டிப்பாக நான் வர முடிஞ்சு அப்படின்னா நான் வர்றேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னோட புள்ள மக்கள் வந்து இங்கே வந்து போராட்டத்தில் வந்து இருக்காங்க. அதோட காணொலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இங்கே அந்த பிரச்சனையில் வந்து நான் இருக்கேன். அதனால் வந்து இங்கே வர்றதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரில. கண்டிப்பாக நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் கூட வந்து வர முடிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வரேன். என்னை பொறுத்தளவு அங்கே கீழ் அலைநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர உள்ள வேளாளர்களாக இருக்கிற அகமுடையார் சமூக இருவருமே வந்து சகோதரத்துவமாக பழகுங்க, ஒரு விழாவை வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு தம்பி மருது பேசிய ஆடியோ பதிவு செய்கிறேன், கேளுங்க. சொல்லுங்க. ஆனா அதானே இந்த கோரிக்கை என்னன்னா, ரெண்டு சமுதாய மக்கள் நாங்களும் வைக்க மாட்டோம், அவங்களும் வைக்க மாட்டோம். சரிங்க. விசேஷம் நடக்கிற பகுதியில வந்து அவங்க வச்சுக்கிறட்டும்னே. சரிங்க. பொது இடத்துல பேனரோ மைக் செட்டோ அந்த ஜாதி குறியீடான கொடி எதுவுமே வேணாம். இது வரைக்கும் வச்சது இல்ல. பொது இடங்கள்ல நீங்களும் வைக்க வேணாம், அவங்களும் வைக்க வேணாம், அவங்க பொறுத்து வச்சுக்கிறீங்க. நீங்க கூட எங்களுக்கு பேசி நல்லபடியா முடிச்சுடுங்க. அதனால ஒண்ணும் இல்லையா. முடிஞ்ச அந்த அன்னைக்கு நான் இந்த சின்னோடப்ப முடிச்சுட்டு நாளைக்கு விருதுநகர் பக்கத்துல இந்த சேத்தூர் இருக்குல்ல ஒரு பட்டியலிட்ட பொதுக்கூட்டம் வச்சிருக்காங்க. அந்த இது ராஜபாளையம் பக்கத்துல. ஆமா, ராஜபாளையம் பக்கத்துல ஆமா வச்சிருக்காங்க. இன்னைக்கு மேக்சிமம் இங்க வர முடிஞ்சுன்னா வர்றேன். நான் சொன்னேன் ரெண்டு மக்களுமே நீங்க ஒத்துமையா இருங்க. இது ஒரு விஷயமே இல்லையா. நீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஊருக்குள்ள நாளைக்கு நீங்க அவங்க முகத்தை பாத்துக்கணும், அவங்க உங்க முகத்தை பாத்துக்கணும்யா. இது ஒரு விஷயமே கிடையாது. அதாவது வேட்டு போறேன் நான் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அப்ப அவங்களா இருந்தாலும் வந்து கண்டிக்கிறேன், சரிங்களா. அது வந்து யாருமே பண்ணக்கூடாது. அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அவங்க எரிச்சல் எடுத்துக்க கூடாது, அவங்க இருக்கிற இடத்துல நீங்க எரிச்சல் எடுத்துக்க கூடாது. இதே என்னோட கான்செப்ட். அது யாருக்கா இருந்தாலும் ஒரு கோவம் வரத்தானே செய்யும். இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன், பக்கத்துல வந்துட்டு வண்டி வச்சு முறுக்கிட்டு இருந்துகிட்டு அது இதுன்னு பேசினா எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல வந்துகிட்டு பேசினா உங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். அந்த மாதிரி இந்த இது இருக்கவே கூடாது. ஏன்னா இது வரைக்கும் நல்லா ஒத்துமையா இருந்திருக்கீங்க, சரிங்களா. இந்த இட பிரச்சனைக்காண்டி வந்து சமூக பிரச்சனை தயவு செஞ்சு கொண்டு போயிடாதீங்க ரெண்டு பேரும். ஏன்னா இந்த இணக்கத்துக்கான வேலையை எவ்வளவு விஷயத்த முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாண்ணே. இப்ப ரெண்டாவதுனே இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாடக நடிகர். சரிங்க. வள்ளிமணத்துல ராஜபாட்டு வேஷம் போடுறேன். அந்த ஒரு கோயில் ஜோதி பாஸ் பேசினாப்புல. ஆமா, அவங்க குலசாமி கோயில் கும்பிடுறதுக்கு என்னை வந்து புக் பண்ணிடுறாங்க. சரிங்க. நாடகத்தை புக் பண்ணி ஊரெல்லாம் நோட்டீஸ் எடுத்து ஒட்டி நாடகம் நடக்க 2 நாள் இருக்கும்போது வந்து அவங்க எல்லாம் பேசி மருந்து வேணாம் அப்படி மாதிரி கொண்டு வந்து என்ன வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அட்வான்ஸ் ஒரு 5 ரூபா போட்டாங்க. அந்த 5 ரூபா வந்து அவங்களுக்கு சொந்த ஊர்ல நம்ம ஒரு கலைஞனா இருந்த சொந்த ஊர்ல நடிக்க பெருமை தானே, நம்ம ஊருக்கு தனியா பெருமை. அதே அப்படி பண்ணாங்க. சரி நான் கேட்கறேன் அவங்கள்ட்ட. என்னன்னா 2வது பண்ணிட்டு நம்ம பாலச்சந்திர பெட்டிக்கார ஹார்மோனி வாசிக்கிறார்ல. ஆமா, பாலச்சந்திரன் தெரியும் நம்ம ஏரியால வந்து எலெக்ஷன் அவருக்கா நாங்க வேலை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி முத்துப்பாண்டின்னு ஒரு சேர்மன் இருந்தாப்ல கெப்ளிமெட்டிக்காரு. அவருக்கு நாங்க வாலண்டியரா இறங்கி வேலை பார்த்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இருந்தாருனே. அவரு இப்ப கொரோனாவில இறந்து போயிட்டாரு. இப்ப இருக்கிற வந்து அந்த கவுன்சிலரோட வீட்டுக்காரனே ஒரு இதுல டாஸ்மார்க் பணியாளரா இருக்காரு. அவர் தூண்டுதானே எல்லாமே, இவங்களா பண்ணல எதுவுமே. அப்படியா? கெப்ளிமெட்டிக்கார் அவரு. அவங்க வீட்டுக்கார அம்மா கவுன்சிலர், மச்சனை பிரசிடண்ட். அவர் தானே இந்த மாதிரி இவங்களை வந்து ஏத்தி விடுறாரு. அப்படியா? சரி நம்ம அதை என்னன்னு கூப்பிட்டு நம்ம பேசுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து அங்கே ஒரு தகவல் என்ன கேட்டது அப்படின்னா வந்து, இங்க பெரும்பான்மையா அந்த கவுன்சிலர் அதை வந்து தேர்ந்தெடுத்த வந்து நீங்க அகமுடையார் தேவேந்திர எல்லாமே தேர்ந்தெடுக்காமல ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்களா ஃபேவரா வந்து எல்லா 2 சமூகத்துக்கும் இணக்கமா அவர்தான் வேலை தான். அப்புறம் ரீசனா கூட இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்தானே முத்துப்பாண்டி நான் சொல்றேன்ல. அவர் நல்ல ஒரு மனுஷனா இருந்திருக்கு. இப்ப இடையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரை தம்பி நம்ம அதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணன்னு சொன்னாங்க.
முத்துப்பாண்டினே அவர் எங்களுக்கு நாடக மேடை கட்டி கொடுத்துருக்காருண்ணே. நம்ம இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பட்டா இடத்துல நாடக மேடை, குளியல் தொட்டி எல்லாமே இப்ப ரீசெண்டா ஒரு தொட்டி கட்டிருக்காங்கண்ணே. அந்த தொட்டியில வந்து குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி பொம்பளை எல்லாம் இது பண்ணா இப்ப யாரும் போறது இல்ல. பொதுவா கட்டியிருக்காங்களா? பொதுவா கட்டிருக்காங்க. ஆமா, சரிங்க சரிங்க. அந்த தொட்டி கட்டிருக்காங்க. நான் இப்ப உங்கள்கிட்ட நீங்க பேசுறது 2வது வீடியோல பேசுனது கொஞ்சம் நியாயமா இருந்துச்சு. அதனால நான் அண்ணன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு நைட்ல இருந்து ஒரு இதுல இருந்து இப்ப 2 தடவை போன் பண்ணி ரொம்ப இல்லையே அடுத்தடுத்து பிரச்சனையை நம்ம ஓடிட்டு இருக்கோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம என்னைக்குமே வந்து யாருக்கு எதிரா இருக்குன்னு எங்களோட நோக்கங்கள் கிடையாது. சரிங்களா? என்னை பொறுத்தல என்னன்னா, எங்க சமூகத்து மீது தவறு இருந்துச்சுன்னா, நான் அவங்கள சத்தம் போட்டுட்டு நான் கடந்து செல்வேனே தவிர்த்து வந்து, அதை நான் ஊதி பெருசாக்கி என்னோட சேனல்ல வந்து வளர்க்கணும், நான் வந்து இதாகணும்ன்ற நம்மளோட நோக்கங்கள் கிடையாது. அதாவது ஒரு கேள்வி வைக்கும்போது, இப்ப நீ தம்பி ஒரு கேள்வி வைக்கிறன்னா, அது பதில் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு விஷயத்துக்கு 2 விஷயத்துக்கு தம்பி என் மேல வந்து தொடுக்கக்கூடிய கேள்வியாக நம்ம கடந்து போகலாம். 3வது அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அது நம்ம சொல்ல வேண்டிய கடமை வந்து, அப்ப அந்த சமூகத்துல வந்து இவன் தான் பிரச்சனை உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கொண்டு போறாங்க. அது அவங்க கொண்டு போறோம். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயத்த இப்ப தம்பி போன்ற ஆட்கள் வந்து பாக்குறீங்க. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சரியா கொண்டு போறோமா, தவறா கொண்டு போறோம் மக்கள் மனசுல இருந்தா போதும். நம்ம வந்து அவங்க ஆதரிச்சு நம்ம அந்த பார்வையாளர் போய்த்தான் தெரியணும்னு அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம நல்லது செய்யறோமா, கெட்டது செய்யறோமா அந்த ஆண்டவனுக்கு தெரியும், அந்த மக்களுக்கு தெரியும். சரிங்களா? அதத்தான் நான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இந்த அக்டோபர் 30 நிறைய இடத்துல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துச்சு. தீபாவளி விஷயங்கள் நடந்துச்சு. இதை நம்ம பெருசு எடுத்தல. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கெட்டது நடந்துற மாதிரி இருக்குங்கிற இடத்துக்கு மட்டும் தான் நான் இங்க போவேன். சும்மா பேசி அது அப்பப்ப முடிஞ்சு போறது அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போறது கிடையாது. அது ரொம்ப சென்சிட்டிவா போயிட்டு இருக்கு. இப்ப நாங்க இதுல எலும்பல பக்கத்துல ஒரு ஊருக்கு போனோம். அது ரொம்ப சென்சிட்டிவா சொன்னாங்க. அதாவது தேவேந்திர பகுதியில ஏறி வந்து அடிக்க வராங்க. நாளைக்கு அடிக்க வந்தவங்க நாங்க கொலை செய்ய மாட்டாங்கன்னு என்னென்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னு சொன்னனால தான் நம்ம அந்த பகுதிக்கு போனோம். இல்ல அப்படின்னா தீபாவளி டயத்துல அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா நம்ம கடந்து வந்திருப்போம். அதை பத்தி நம்ம இது பண்ணி இருக்க மாட்டோம். நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற ஒரு ஜென்மம் நீயும் பெரியவன் நான் பெரியவன் நம்ம போட்டு விட்டு என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வந்து விழுந்து கிடந்தாலும் சொந்த ஊருக்கார விழுந்து மருது விழுந்து கிடக்கிறான்னு அவங்க வந்து பார்க்கணும். இல்ல அங்கிட்டு ஜோதி பாசி விழுந்து நம்ம ஊருக்காரண்டா என்னதான் வந்தாலும் நம்ம ஊருக்காரண்டா தூக்கடா வைக்கணும் நீங்க பார்க்கணும். நீங்க தானே அது பண்ண போறீங்க. இது ஒரு வன்மமா கொண்டு போவானா? நான் அவங்களையும் சத்தம் போடுறேன். மேக்ஸிமம் இன்னைக்கு வர முடிஞ்சா நான் வர்றேன். 2 பேரும் இணக்கத்துக்கான வேலையை பாருங்க. ஒரு நல்ல தீர்வை நீங்க ஏற்படுத்தி கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்ங்க. இந்த பிரச்சனை நடந்தப்ப நாங்க பிஎம்டி மீடியாக்கு சொன்னோம். ஆனா அவங்க வந்து விசாரிச்சுக்கிறோம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் முந்தாள் வந்தாப்புல அவர் ஆரம்பம்னே. சரி. அவங்க வந்து எங்களை சொல்லதான் செஞ்சாங்க. நீங்க வந்து எந்த பிரச்சனைக்கும் போக கூடாது, உங்க மேல எந்த தப்பு இருக்க கூடாது, கனடா ரீதியாவும் சட்ட ரீதியாவும் நம்ம சந்திப்போம் போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவும் தவறான கருத்துக்கள். அதாவது நான் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னா, அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? அதாவது வந்து அகமுடையார் எல்லாம் வாங்கலடா அதுன்னு ஏதோ சொல்லிட்டு அதைத்தான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா அவங்க நான் சிம்பிளா சொல்லுவேன், அந்த இளைஞர்களுக்கு வந்து அதான் வருத்தம். இப்படி நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை ஏன் சொன்னோம்னா அந்த அம்மா வந்து சாதி பிரச்சனையா கொண்டு போறாங்க. அப்படிங்க நடந்த ஒரு லேண்ட் பிரச்சனை தானே. அதாவது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை வந்து இடிக்க சொல்றாங்க. இடிக்க சொல்லும்போது இந்த இது நடக்குது. எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரேஷன் கடையா அது கட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். இதுக்கு இப்படி கொண்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதற்கு முன்னாடி அவங்க ஒரு சேனல்ல வந்து இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் இது வரைக்கும் அந்த காணொலி வந்து பார்க்கல. அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. நாங்கன்னா அவங்கள பிடிச்சி சத்தம் போட்டு வரேன். சரிங்களா? அனுப்பிச்சு விடுங்க. நான் அவங்களை கூப்பிட்டு சத்தம் போறேன். இனிமேல் நீங்க 2 பேருமே இது கெட்ட கனவா நினைச்சு இதோட மறந்துருங்க. 2 பேருமே 2 சமூகத்திலுமே நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு தேவேந்திரோட வேளாளராக இருக்கட்டும், இல்ல அகமுடையார் 2 பேருமே இந்த விஷயத்த மறந்துருங்க. ஒரு கெட்ட கனவா நினைச்சிருங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா எப்படியோ மறந்துருவோமா அந்த மாதிரி மறந்துருங்க. இனிமேல் ஒத்துமையா வாழ்றதுக்கு திருவிழாவோ தேதியோ ஒற்றுமையா கொண்டாடுறதுக்கு விஷயத்தை முன்னெடுங்கய்யா. அது மாதிரி ஹெல்ப் நிறைய நாங்களும் பண்ணிருக்கோம், அவங்களும் பண்ணிருக்காங்கண்ணே. ஐயா நான் அந்த இளைஞர் சொன்னதும் அதையா அண்ணன் தம்பியா மாமிச்சுனா நாங்க சித்தப்பன் பெரியப்பன் பக்கம் தான் பண்ணோம். இந்த ஒரு விஷயம் நடந்தது எங்களுக்கும் வருத்தமா இருக்குன்னு அவங்களும் சொல்றாங்க. அதாவது நான் சொல்றேன்னா ஒரு கசப்பான நிகழ்வு நடந்துருச்சியா. நம்ம வீட்டுல ஒரு துக்கமான நிகழ்வு நடந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். கடப்போம் மறப்போம். சரிங்களா? அடுத்து நம்ம இணக்கத்துக்கான வேலையை பார்ப்போம். இப்ப இந்த ஆடியோவை அவங்களும் பார்ப்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? அப்படின்னால வந்து அவங்களுக்கும் புரியும். சரிங்களா? அதனால வந்து 2 பேரும் வந்து ஒரு உருயா நாளைக்கு ஒரு திருவிழா வச்சீங்கன்னா ஒரு கோயில் வந்து நீங்க ஒரு முகம் நீங்க தான் பாத்துக்கணும். அதனால விட்டுருங்க. நமக்குள்ள ஈகோ பிரச்சனை உங்களுக்கும் வேணாம் அவங்களுக்கும் வேணாம். சரிங்களா? இப்ப விட்டுறோம். நம்ம இந்த 2 வீடு எங்க 2 வீடு இருக்கு. அவங்க வீட்டுல வந்து ஒரு கிட்னி இது பேஷண்ட் ஒருத்தர் இருக்காரு. அண்ணன் அந்த இந்திராத்தை இருக்காங்களா அவங்களோட மருமையை. எங்க வீட்டுல வந்து ஒரு பாட்டி, ஒரு 90 வயசு பாட்டி, ஒரு சின்ன பெண் இருக்காங்க. அந்த மைக் செட் வச்சு தூங்க விடாம பண்றாங்க. அதெல்லாம் நீங்க எங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு இல்ல அதை நம்ம பேசிடுவோம்யா. பேசிடுவோம். ஒண்ணு நீங்க எது பண்ணாதீங்க. நம்ம அதை வந்து நம்ம பேசிடுவோம். சரிங்களா?
சரி, எங்களுக்கு யாரு பேசினாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஊரை கொண்டு போனா சரி. நீங்களா இருந்தாலும் சரி, அண்ணன் ஆறுமுகமா இருந்தாலும் சரி. ஒண்ணும் இல்ல. சப்போஸ் என் நம்பர் உங்கள்ட்ட இருக்கு. சப்போஸ் அவங்க ரைட். ஏதாவது பண்றாங்க, நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் கூப்பிட்டு சரி, அவங்க நம்பர் நான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு சரி, கூப்பிட்டு சத்தம் போட்டுறேன். சரிங்களா? சரி, சரிண்ணே. ஓகேங்க. நன்றிண்ணே. இது பொதுவுல மீடியா மீடியமா கொண்டு போய் இத பெருசுபடுத்தாதீங்க. நீங்களும் பெருசுபடுத்தாதீங்க, அவங்களும் பெருசுபடுத்த வேணாம். சரிங்களா? சரிண்ணே. சரிண்ணே. ஓகே. ரொம்ப சந்தோஷம்யா தம்பிட்ட பேசி. நன்றிண்ணே. நன்றி. ஓகேங்க. ஓகே.